Hi motorcyclists, this is Mike. This is the first video, Coimbatore to Munnar. இப்போ கரெக்டாக நான் ரேஸ் கோர்ஸில் இருக்கிறேன். இங்கேருந்து கரெக்டாக உக்கடம் வழியாக அப்படியே பொள்ளாச்சி போக வேண்டியதுதான். ஏன் அந்த வீடியோ எடுக்கிறேன்னா, எனக்கு ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணதில்லை. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் இப்போ கோப்ரோவில் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி பிளான் என்னென்னா, பொள்ளாச்சி, உடுமல்பேட், அப்படியே மூணார். செம மிஸ்டாக இருக்குது. கிளைமேட்டே கொஞ்சம் மாறிடுச்சு. பக்கத்தில் வர எனக்கு வீடியோவில் தெரியுதான்னு பாருங்கள். ஸ்கையும் இந்த ரோடும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் விடிஞ்சிருச்சு. இப்போ 6:30 ஆகிடுச்சு. கிளைமேட் நல்லா இருக்குது. இன்னும் செக் போஸ்ட் எங்கே வருதுன்னு கரெக்டாக எனக்கு ஒரு ஐடியா இல்லை. செக் போஸ்ட் தாண்டினதும் கோப்ரோ எடுத்து செஸ் மவுண்டில் போடணும். ஏன்னா கேரளாவில் வந்து பேண்டுன்னு நிறைய இது பார்க்குறேன். அதை ஒரு வாட்டி அங்கே போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். செக் போஸ்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இது கோப்ரோ வந்து பேண்டா இல்லையான்னு. செக் போஸ்ட்டில் இருக்கிறோம். செக் போஸ்ட்டில் ஒரு 20 rupees பே பண்ணணும். பண்ணியாச்சு. அடுத்த செக் போஸ்ட் இன்னும் 11 kilometers சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே எங்கேயாச்சும் நிப்பாட்டி இந்த கோப்ரோவை மட்டும் மாற்றிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். மூணார் 57 kilometers. மூணார் கோப்ரோ மேலே ஹெல்மெட்டில் மாட்டக்கூடாதா? இங்கே வந்து கோப்ரோ வந்து பேண்டா? ஹெல்மெட்டில் மாட்டலாமா? இல்லை கேமரா வந்து மாட்டினக்கூடாது. ஓ ஓகே ஓகே சரிங்க சார். இதுக்கப்புறம் அடுத்து எங்கே செக் போஸ்ட்டுங்க சார்? இன்னும் எத்தனை கிலோமீட்டருங்க சார்? 16 kilometer. ஓகே தேங்க்யூ. ஓகே கேட்டுட்டேன். கேரளாவில் வந்து கோப்ரோ பிராண்டு தான் 2021 இங்கேருந்து இன்னும் ஒரு 16 kilometer அடுத்த செக் போஸ்ட் மறையூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2-3 kilometers இதே வியூ தான். பக்காவாக இருக்கு. ஒரு மோட்டார் சைக்கிளிஸ்ட்டுக்கு ஏற்ற ஒரு பிளேஸ் தான் அது மூணார். வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ கரெக்டாக மூணாருக்குள்ளே என்டர் ஆயாச்சு. இப்போ இங்கே எங்கேயாச்சும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ சாப்பிட்டு நான் கேம்புக்கு கிளம்பிட்டேன். ஒரு கப்பை ஃபிஷ் குழம்பு.
ஆனால் இந்த டைம் இங்கே பரவாயில்ல, ரோடு கொஞ்சம் பெருசாக இருக்குது, டிராஃபிக்கும் இல்லை. இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால டிராஃபிக் இல்லைன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இதே ரூட்டில் தான் ரிட்டர்ன் ஆகணும். சண்டே எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். அப்படியே ஒரு எஸ் பண்டு செமையாக இருக்கு. சிக்னல் பாயிண்ட் இடத்தோட பேர். இந்த பிளான்டேஷன் எல்லாம் கீழே இருக்கிறனால கரெக்டாக தெரியல. இதில் நிற்கலாமா? அப்படியே கிளம்ப வேண்டியதான். மெயினாக இங்கே தான் நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நான் மூணாரில் இவ்வளோ பெரிய ரோடு எதிர்பார்க்கவே இல்லை. செம பெருசாக இருக்குது. பொதுவாக ஹில் ஸ்டேஷனில் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் ரோடெல்லாம். இங்கே அப்படி இல்லை, கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஓ, கோயம்புத்தூர் வண்டி தான். பொள்ளாச்சி கோயம்புத்தூர் தான். டாமினோ எல்லாம் கோயம்புத்தூர் வண்டிங்க தான். கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இதில் காட்டுது. எல்லாம் பறந்துட்டாங்க. எல்லாரும் சிங்கிளாக தான் வந்திருக்காங்க. இது கோயம்புத்தூர் வண்டி தான். ஓ, டோல் வருது. ஹில் ஸ்டேஷனில் டோல் இப்போ தான் பார்க்குறேன். நமக்கு பிரச்சனை இல்லை, போயிட்டே இருக்கலாம். இதிலே போயிடலான்னு நினைக்கிறேன். இவங்க பெரிய கேங்காக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரைம்ப்பு மாசாக இருக்குது வண்டி. ஓகே,
ஓகே, அவங்க கேங் அப்படியே நின்ட்டாங்க. நம்ம போக வேண்டியதான். இதில் நான் மேப்பே பார்க்கல, அவங்க வண்டியை பார்த்துட்டு வந்துட்டேன். சவுண்டு வேறு பெருக்கி விடுறாங்க. நல்லா இருக்குல்ல அந்த ரிவர் வியூ. இப்போ நான் வந்த மெயின் ரோட்லேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்துட்டோம். லெஃப்ட் எடுத்தோன்னா கரெக்டாக இது சர்வேநெல்லிக்கு லெஃப்ட் எடுத்து நிற்கிறோம். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் காட்டுது. 7.5 கிலோமீட்டர்ஸ் போகலாம். இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் ஆயிடுச்சு. நான் புக் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு கேம்பிங் சைட் மாதிரி, கேம்பில் தங்குற மாதிரி தான். நியர்பை வந்துட்டேன். ஒரு 1 கிலோமீட்டர் தான். கேம்பிங் சைட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் இந்த ரைட்டு தான் காட்டுது. கேம்புக்கு வந்தாச்சு. கௌதம் நானும். கௌதம் பார்த்தேங்க கேம்ப்பு. செம சரியான வியூ. காற்று அப்படியே செமையாக அடிக்குது. இதுதான் எங்களுக்கு கொடுத்துருக்கு இப்போ டென்ட்டு. மற்ற எல்லா டென்ட்டும் புக் ஆகிடுச்சு. எல்லாம் ஃபேமிலிஸ் தான் புக் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி டென்ட்டில் ஃபெசிலிட்டிஸ் கம்மி தான். ஆனால் இங்கே எங்களுக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஷிப் அனுபவம் இது மறக்க முடியாத தருணமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் சன்செட் பார்க்க பக்கத்தில் இருந்த மலைக்கு போனோம். இது பர்ஃபெக்ட் வே டு கனெக்ட் வித் நேச்சர். கீழே Okay, bye. Okay bro, கிளம்புறோம். பாய். பாய். கிளம்பியாச்சு டென்ட்ல இருந்து. பேக் டு கோயம்புத்தூர். கௌதம் எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்.